வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. கருத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 32, 33, 34 வசனங்கள். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவாகம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஆமென். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. வேதாகமம் முழுவதுமே தேவனால் எழுதப்பட்டது. அந்த தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அல்லது அவருடைய செயல்களை பாராட்டி அவர்களை வேதத்தில் எக்ஸாம்பிளாக குறிப்பிட்டு எழுதுவார் என்றால் உண்மையாகவே அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்மையும் தேவன் அப்படி ஒரு நாள் பாராட்டணும்னு வாஞ்சிக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. இந்த வேத பகுதி நம்ம வாசிக்கிற இந்த கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல், இன்னும் பலர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே தேவனால் பாராட்டப்படும் அளவுக்கு ரொம்ப சிறப்பாய், மேன்மையாய், தேவனுக்கு பிரியமாய், இந்த உலகமே ஆச்சரியப்பட விதமாய் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க? அடுத்தடுத்த வசனங்களை பார்க்கிறோம். 33ஆம் வசனத்தை பாருங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். ஆமா, அதாவது ஒரு மனிதன் போய் ஒரு தேசத்தையே ராஜ்யத்தையே ஜெயிச்ச கதை சரித்திரம் இருக்குதா? இருக்குது. அந்த சரித்திரம் தான் தாவீது, அந்த சரித்திரம் தான் யோனத்தான். இது மாதிரி ஒரு மனிதன் போய் ஒரு தேசத்துக்கே மாபெரும் வெற்றியை கொண்டு வந்த சரித்திரங்கள் அநேகம் இருக்கு. ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள். அல்லேலூயா. ஒரு ராஜ்யத்தை ஜெயிக்கிறதும் ஒரு பெரிய காரியம்தான். அதுக்கு ஈக்குவலான ஒரு பெரிய காரியம், அதுக்கு சமமான மற்றொரு பெரிய காரியம், தான் வாழ்க்கையில நீதியா தேவனுக்கு பிரியமா பயந்து நடக்கிறதும் அதே அளவுக்கு சிறப்பான காரியம் தான். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இன்னும் பலர் அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை சுதந்தரித்தார்கள். அதுதான் யோசுவா. சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். யார் அது? தானியேல். அவர் தங்களுடைய அற்புதமாய் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். யாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். மரிக்கக்கூடிய சூழ்நிலையிலும் ஆமே பேதுருவை சிறைச்சேதம் பண்ணும்படியா சிறைச்சாலையில் அடைச்சு வச்சிருக்கிறார். ஆண்டோடைய கிருபையினால் அற்புதமாய் தப்பினார்கள். ஹல்லேலூயா. பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். பலவீனத்தில் எதெல்லாம் செய்ய முடியாதோ அந்த காரியங்களை தேவனுடைய கிருபையினால் செய்து சாதித்து நிறைவேற்றினார்கள். யுத்தத்தில் வல்லவர் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், சாதனை படைத்தார்கள். ஒரே வார்த்தையில் சொல்ல போனா எல்லாருமே சாதனை படைத்தார்கள். சாதனை படைத்த இவங்க எல்லாமே உண்மையிலேயே ஒரு விசேஷமானவங்களா, பயங்கரமானவங்களா, பெரிய காரியங்களை செய்கிறவங்களா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. அவங்களும் நம்மளை போல சாதாரண மனிதர்கள் தான். ஹல்லேலூயா. இப்படி நம்மை போல சாதாரண மனிதர்களாக இருந்த அவங்க எப்படி தேவனுடைய கிருபைக்காக பெரிய காரியங்களை சாதிக்கிறவர்களாய், சாதனையாளர்களாய் மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறத வசனத்தை வந்து நம்ம பார்க்க போறோம். பாருங்க, நம்ம தேசத்தின் எழுப்புதல் வர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆமென், பிரயாசப்படுகிறோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய தேசம் மாறணும், ஆசீர்வாதம் ஆகணும். இப்போ சொல்றாங்கல்ல, இந்தியா வல்லரசாக வேண்டும். எப்படி வல்லரசாகும்? எப்படி வல்லரசாகும்? ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய வாழ்க்கை தரம் எல்லாம் உயர்ந்து மேன்மை அடையும் போது இந்தியா தேசம் வல்லரசாகும். அப்ப ஒரு தேசத்தின் உயர்வு அல்லது ஒரு சபையை எடுத்துக்கோங்க, ஒரு சபையின் உயர்வு, மேன்மை அப்படின்னா அது என்ன? ஒவ்வொரு தனி மனிதனுடைய உயர்வு, மேன்மை தான் அந்த சபையின் உயர்வு, அந்த தேசத்தின் உயர்வு. ஹல்லேலூயா. அதே போலதான் ஒவ்வொரு தனி மனிதனும் ஆவிக்குரியவர்களாய், பரிசுத்தமான்களாய், தேவனை தேடுகிறவர்களாய் மாறுகிறதின் விளைவு தான் சபை பரிசுத்தமாகிறது, தேசம் பரிசுத்தமாகிறது. அப்ப ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே ஆவிக்குரிய மாற்றமும் வளர்ச்சியும் மேன்மையும் வர வேண்டியது அவசியமா இருக்குது. அதைத்தான் இந்த நாளில் வசனத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன், கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஒரு மனிதனுடைய எக்ஸாம்பிள் எடுத்து அதை விளக்கி சொல்ல போகிறேன். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே நம்ம நினைப்போம், நான்லாம் ஒரு சாதாரண மனுஷன்,
நான்லாம் ஏதோ ஒரு மூலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு ஒரு அன்றாடங்காட்சி, வேலை செய்கிறேன், சம்பளத்தை வாங்குறேன், அன்னைக்கு சாப்பிட்றேன், அன்னைக்கே காலியாக போகுது. அப்படிப்பட்டவர்கள் தான் வேதத்தில் நம்ம பார்க்குற அநேகமான பேர். ஆனால் அவர்கள் எப்படி தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதித்தார்கள், எப்படி அவங்க வாழ்க்கையிலும் நன்மைகளை சுதந்திரித்தார்கள் அப்படிங்கிறத வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். இன்னும் நாங்கள் பார்க்க போகிற ஒரு மனிதனுடைய கேரக்டர் என்னன்னா யெப்தா. இந்த யெப்தா அப்படிங்கிறவர் நியாயாதிபதிகள் ஒருவராக அவர் வாழ்ந்திருக்கிறார். இந்த யெப்தாவுடைய வாழ்க்கையின் துவக்கத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு சாதாரணமான எளிமையான ஒரு நிலைமையில துவங்கி இருக்கிறார். ஆனால் கர்த்தர் அவரை கொண்டு செய்த காரியம் மகிமையான மேன்மையான காரியம். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1வது வசனம், 2வது வசனம், 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கிலேயாத்தியனான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன் கிலேயாத் அவனை பெற்றான். கிலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்கள் ஆன பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அப்பொழுது யெப்தா தன் சகோதரரை விட்டு ஓடிப்போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் யெப்தாவோடே கூடிக்கொண்டு அவனோடே கூட யுத்தத்திற்கு போவார்கள். ஆமென். யெப்தா, எல்லாரும் சொல்லுங்களேன், என்ன பேரு? யெப்தா என்ற இந்த மனிதன், அவனுடைய வாழ்க்கை தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிளா நம்ம எல்லாத்துக்கும் காணப்படுகிறது. இந்த யெப்தா அவருடைய வாழ்க்கையின் துவக்கத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாதாரணமான விரும்பப்படாத ஒரு துவக்கமாய் காணப்படுகிறது. இவனுடைய தகப்பன் அவர் யாருன்னா கீலேயாத் அப்படிங்கிற அந்த மனிதன். அந்த கீலேயாத்துங்கிற மனுஷன் பேரில் தான் ஊரே இருக்குது. யோசித்து பாருங்களேன், ஒரு மனுஷன் பேரில் ஊரே இருக்குன்னா அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார்? ஊர்லேயே பெரிய பணக்காரரா அல்லது பண்ணையார் மாதிரி, அந்த காலத்தில் பண்ணையார்கள்லாம் இருந்தாங்கல்ல, அதை மாதிரியான ஒரு பிரபலமான பெரிய மனிதன். ஆனால் என்னன்னா அவருடைய மனைவிக்கு பிறந்த பிள்ளை இவன் கிடையாது. அந்த காலத்தில் மனைவியை தவிர மற்ற அநேக பெண்களை சேர்த்துக்கிட்டாங்க. அதை மாதிரியே பிறந்த ஒரு பிள்ளை தான் இந்த யெப்தா. அப்போ ஊர்லேயே பெரிய ஒரு பணக்கார பிரபலமான பெரியவருடைய மகன், ஆனால் இன்னார் தான் என் அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு இவனுக்கு முடியாது. எப்படி பாருங்களேன், சிறு வயதிலிருந்து வளரும்போது அது ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் இவன் வளர்ந்து வாலிபன் ஆகும்போது, பெரியவன் ஆகும்போது, அந்த உண்மையான இவருடைய தகப்பன் இருக்கிறாங்களா, அவருடைய மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள், அவங்க தான் சுதந்திரவாளி, அவங்க தான் உரிமைப்பட்டவர்கள். அவங்க இந்த யெப்தாவை துரத்துகிறார்கள். நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, நீ இந்த ஊர்லேயே இருக்கிறது எங்களுக்கு அவமானம், அதனால இந்த ஊர்லேயே இராம நீ ஓடிப்போ, எங்கேயாவது போ, கண்காணாத தேசத்துக்கு போன்னு துரத்துகிறார்கள். இதுலேருந்து தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். என்ன அப்படின்னா, கடந்த காலத்தை விட்டு வெளியே வாருங்க. இந்த யெப்தாவினுடைய வாழ்க்கையின் துவக்கம், இவனுடைய கடந்த காலம், இவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம், அது சந்தோஷப்படும்படியா இல்லை, அது சிறப்பாக இல்லை. இந்த யெப்தா இவ்வளவு தேவனால் உயர்த்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார்னா அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு குணாதிசயம், ஒரு நன்மையான காரியம் என்ன அப்படின்னா, கடந்த காலத்தை விட்டு வெளியே வந்தார். கடந்த காலத்தை மறந்து விட்டு தேவன் எனக்காக ஒரு புதிய எதிர்காலத்தை, நன்மையின் காலத்தை தேவன் வச்சிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட முன்னேறி செல்கிறவராக இருந்தார். இந்த மனிதனுடைய கடந்த காலத்தை யோசித்து பார்த்தா அது சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருக்குமா? ஊரில் எங்கே போனாலும் இவனுக்கு அவமானம் தான் வருது. ஏன் என்ன சொல்லுவாங்க? அந்த எல்லா வார்த்தைகளையும் நான் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு தெரியும். ஊரில் என்னென்ன கேவலப்படுத்த முடியாத பேச்சு இருக்குமோ, வருத்தப்படுத்த முடியாத பேச்சு இருக்குமோ, அத்தனையும் சொல்லி நீ அவன் மகன் தானே, அவன் மகன் தானேன்னு பேசுவாங்க. அப்படிப்பட்ட வருத்தத்தையும் வேதனையும் சம்பாதித்து வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன். ஆனால் இத்தனை பேச்சுக்கும் ஏச்சுக்கும் அவன் ஒரு தப்பும் செய்யலை. இத்தனை துன்பம் அவனுக்கு வாழ்க்கையில் வர்றதுக்கு, அவனை குறைவாக மற்றவர்கள்லாம் ஏளனமாய் பேசுவதற்கு அவன் ஒரு தப்பும் செய்யலை. அப்போ பாருங்களேன் எப்படி இருந்திருக்கும். நான் ஒன்றுமே செய்யலை, ஆனால் எல்லாரும் என்னை என்ன சொல்கிறாங்க, அவ்வளவாய் பழித்து குறைத்து கேவலமாய் பேசுகிறாங்க. பாருங்களேன், ஒரு மனிதனை இந்த மனதளவில் நோகடிக்கிற காரியம் இருக்குது பாருங்க, அதுதான் இருக்கிறதுலையே த ஹையஸ்ட் பெயின். சரீர வேதனைகள் இருக்குல்ல, அதை கூட மனுஷன் சமாளிச்சுக்கிடுவான். மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன, அழுவாங்க, வலிக்குதேன்னு அழுவாங்க. ஆனால் ஆறுதல் சொல்ல யாராவது ஒருத்தர் இருந்தால் சமாளிச்சிருவாங்க. சரி, கொஞ்சம் கஷ்டப்பட்டனாலும் அந்த வலியை சமாளிச்சுக்கிடுவோம், அதை தாங்கி கொள்ளுவோம். இந்த மனதின் வேதனை இருக்கு பாருங்க, அதை தான் மனிதனால் தாங்க முடியாத காரியம்.
ஆனா அந்த வேதனை வழியாய் கடந்து போன இந்த எப்தா அவன் ஆண்டவருக்குள்ள தைரியப்படுகிறான். என்னுடைய கடந்த காலம் அது என்ன கருப்பு பக்கம்தான், அது விரும்பப்படாத ஒரு சரித்திரம் தான், அது எங்கேயும் சொல்ல முடியாத ஒரு சரித்திரம் தான். ஆனா அதை நினைச்சுக்கிட்டே என் வாழ்க்கை இப்படி இருக்கே, என் குடும்பம் இப்படி இருக்கே, எனக்கு மட்டும் தேவன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அனுமதிச்சிட்டாரே, நான் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், நான் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தா தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து போயிருக்க முடியாது. இந்த எப்தா வெறுக்கப்பட்ட விரும்பப்படாத ஒரு மனிதன், ஆனா ஆண்டவரை சார்ந்து கொண்ட ஒரு மனிதன். தேவனை இவன் நம்பினால பார்த்தீங்கன்னா அந்த இவனுடைய கடந்த காலத்தின் எல்லா அந்த துன்பங்களையும் வேதனைகளையும் அவன் மறந்து ஆண்டவர் எனக்கு புதிய வாழ்க்கையை மேன்மையை வச்சிருக்கிறாங்கிற விசுவாசத்தோடு முன்னோக்கி ஓட ஆரம்பித்தான். ஹல்லேலூயா! எத்தனை பேர் கவனிச்சு கொண்டிருக்கிறீங்க? இந்த கடந்த காலத்திலே குடும்பத்தினரால் மறக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட அல்லது ஒடுக்கப்பட்ட நபர்கள் ஏராளமான பேர். இயேசு கிறிஸ்துவ கூட எடுத்துக்கோங்க, பைபிள் வசனம் அழகா சொல்லியிருக்கு, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், ஆனா அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோசித்து பாருங்களேன், நீங்க ஒருத்தரை பார்த்து மாமா அப்படின்ட்டு கையை காமிச்சிட்டு போறீங்க, அவரு யார் நீ அப்படின்னு எப்படி இருக்கும்? சித்தப்பா அப்படின்னு தூரத்தில் இருக்கவர் பார்த்துட்டு போறீங்க, அவரு ஒருவேளை சித்தப்பாவே கூட இருக்கலாம். எங்க ஆமான்னு சொன்னோம்னா நம்மகிட்ட 50 ரூபா கேட்டுருவானோ அப்படிங்கிறக்காக, யார் நீ, எனக்கு தெரியாதே, எனக்கு அண்ணனே கிடையாதே, பிற எப்படி நான் சித்தப்பாவேன் அப்படின்ட்ட. அப்படி ஒருத்தர் சொன்னா எப்படி இருக்கும்? மறுதலிக்கப்படுதல். அதுபோல இயேசு கிறிஸ்து அந்த வழியில போகிறாரு. அவர் தமக்கு சொந்தமான அந்த யூத இனத்திலே அவருடைய உறவுகள் மத்தியிலே வந்தா, ஆனா அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை அந்நியரா நினைச்சு தள்ளி வைக்கிறாங்க. அநேகர் இந்த பாதையின் வழியாக கடந்து போகத்தான் சென்றிருக்காங்க, ஆனாலும் கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா! நம்முடைய கடந்த காலங்கள் அது நமக்கு வேதனை கொடுக்கிறதாக, துன்பத்தை கொடுக்கிறதாக இருந்தாலும் இந்த நாளிலே கடந்ததை மறந்து கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு முன்னோக்கி ஓடுவோம். ஹல்லேலூயா! கடந்ததை நினைத்து கலங்காது, நடந்ததை மறந்து விடு, கடந்ததை நினைத்து நடந்ததை மறந்து விடு. கடந்த காலங்கள் இன்னைக்கு அநேகரை வேதனைக்குள்ளாக்கி அவர்களை ஓட முடியாத வழிக்கு முடமாக்கி வைத்திருக்கிற காரியம் அவருடைய கடந்த காலம். அதுதான் லிவிங் இன் த பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடந்த காலத்தை நினைத்து 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 வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவங்க தேவன் அவர்களுக்காக வச்சிருக்கிற எதிர்காலத்தை தவற விட்டு விடுவாங்க. கவனிங்க, கடந்த காலத்தை நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவங்க தேவன் அவர்களுக்காக வச்சிருக்க எதிர்காலத்தை பெற தவறி போவார்கள். பைபிள்ல சவுல் ராஜாவுக்கு மற்றொரு மகன் இருக்கிறான். யோனத்தான் ஒரு மகன் இருந்தான், இன்னொரு மகன் மேவிபோசேத். இந்த மேவிபோசேத் அப்படிங்கிற மகன் அந்த யோனத்தானோட ரொம்ப வயசு கம்மியானவன். அப்ப இந்த பையன் பிறக்கும் போது நல்லா தான் பிறக்கிறான். ஆனா இவன் சிறு வயதா இருக்கும்போது அப்பதான் சவுல் ராஜா யுத்தத்தில் செத்து போனார். அவர் மரிச்சிட்டாங்கிற செய்தி வந்த உடனே இந்த பிள்ளையை கவனிக்கிற தாதி, அந்த வேலைக்கார பெண், இந்த பிள்ளைய தூக்கிக்கிட்டு ஓட்டமா ஓடுறாங்க. ஏன்னா அவர் ராஜா யுத்தத்தில் தோத்துட்டா அடுத்து நேரம் அரண்மனைக்கு தான் வருவாங்க. அப்படி வரும்போது இந்த பிள்ளையும் தூக்கிட்டு போய் கொன்றக்கூடாதே அப்படிங்கிற எண்ணத்தில், நல்ல எண்ணத்தில் அந்த தாதி இந்த பிள்ளையை தூக்கிட்டு ஓட்டமா காட்டு வனாந்திரத்து பக்கம் ஓடுறாங்க. அப்படி ஓடும் போது ஓடுற வேகத்தில் பிள்ளையை கீழே போட்டாங்க. இந்த பிள்ளை கீழே விழுந்தவன் கால் ரெண்டும் முடமாகி போச்சு. அப்ப இருந்து நடக்க முடியாதவனாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். யோசித்து பாருங்களேன், பிறக்கும் போது நல்லா பிறந்த பிள்ளை யாரோ ஒருத்தருடைய கவன குறைவினாலே, அவருடைய தவறினாலே நடக்க முடியாத முடமானவனாய் மாறி போனான்னா வாழ்க்கை முழுசும் எவ்வளவு வருத்தமா இருக்கும், எவ்வளவு வேதனையா இருக்கும். இப்படி என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் ஆகி போச்சே. ஆனால் இந்த கடந்த காலத்தை நம்ம நினைத்து வேதனைப்பட்டு கொண்டே இருப்போமானா கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற எதிர்காலத்தை சுதந்திரிக்க முடியாது. இந்த மேவிபோசேத்தின் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். எப்படி மாற்றினார் தெரியுமா? அவனுடைய பின் நாட்கள், அந்த ஒரு பாதி வாழ்க்கைக்கு அப்புறம் இருந்த அத்தனை ஆண்டுகளும் தாவீது ராஜாவின் சமூகத்தில் அவருடைய பந்தியில ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அனுக்கிரகத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா! அவனுடைய வேலையே 3 நேரம் சாப்பிட்றது தான். ஹல்லேலூயா! அதுவும் எப்படி? ராஜா வீட்டு அரண்மனை சாப்பாடு. ஆமா, நடக்கிறது, பறக்கிறது, ஊடுறது எல்லாமே என்ன செய்யும்? இருக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுத்தார். காரணம் என்னன்னா, கடந்ததை விட்டு வெளியே வாருங்க.
நம்முடைய வாழ்க்கையில கடந்த நாட்களில் நடந்த வேதனையான வருத்தமான சம்பவங்கள், காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து போன தீமைகள் எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக மாற்றுவார் என்று கர்த்தரை விசுவாசித்து முன்னோக்கி ஓடுவோம். ஹல்லேலூயா. வில்மா ருடால்ஃப் அப்படிங்கிற ஒரு பெண், இந்த பெண் அவங்க பிறக்கும் போதே குறை மாசத்துல பிறந்த ஒரு பிள்ளை. நமக்கு தெரியும் குறை மாசம்னா சீக்கிரமே 6 மாசம் 7 மாசம் 8 மாசத்துலயே பிறந்த ஒரு பிள்ளை. அதனால ரொம்ப பலவீனமா இருக்கிற ஒரு பிள்ளை. இவங்க அம்மாவுக்கு இந்த பிள்ளை 18வது பிள்ளையாம். தெரியுமா? நிறைய பிள்ளைகள் இருக்கிற குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா எங்கள் அம்மா குடும்பத்தையும் நான் சொல்லலாம். எங்கள் அம்மா வீட்டில் 9 பிள்ளைங்க. மூத்த பிள்ளை வளர்த்தியாக இருப்பார் 7 அடிக்கு. அடுத்த பிள்ளை ஒரு அரை அடி கம்மி. எங்கள் அம்மா 8வது பிள்ளை, என்னையோடையும் குட்டை. எங்கள் அம்மாவுக்கு அடுத்து ஒரு சித்தி இருக்காங்க, அவங்களோடையும் ஒல்லியும் குட்டையுமா இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அதிகமான பிள்ளைகள் இருக்கிற குடும்பங்களில் லேட்டாக பிறக்கிற பிள்ளைகள் பலவீனமானவர்களாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இந்த சகோதரி 18வது பிள்ளை, பிறக்கும் போதே குறமாத பிள்ளை, அதனால வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருந்திருக்காங்க. அப்படி குறமாத பிள்ளை நல்லா ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த சகோதரிக்கு இந்த போலியோ வியாதி வந்துருச்சு. கால்கள் நடக்க முடியாத போலியோ, அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த போலியோவில் பாதிக்கப்பட்டு அது போலியோனாலே ஒரு பெரிய காய்ச்சல் வந்து தானே அந்த இது வருது. அது சரியாகிறதுக்கு முன்னாடியே நிமோனியா காய்ச்சல் வந்துருச்சான். அது நிமோனியா நுரையீரல் லங்ஸை பாதிக்கிற ஒரு முக்கியமான பயங்கரமான வியாதி. ஸோ இத்தனை பிரச்சனைகள், இத்தனை துன்பங்கள், இத்தனையும் கடந்து அந்த மரணத்துக்கு எதுவான வியாதியெல்லாம் கடந்து உயிர் பிழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இவர்கள் நடக்க முடியாதவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறாங்க. பிறக்கும் போது நல்லா பிறந்த பிள்ளை தான், ஆனால் நடக்க முடியலை. இந்த சூழ்நிலையில் பலர் என்ன செய்கிறாங்க, அவ்வளோதான், இதுதான் தலை எழுத்து, இதுதான் வாழ்க்கை, இதுதான் நம்முடைய எதிர்காலம், அப்படியே போக வேண்டியதான் அப்படின்னு விட்டுறாங்க. ஆனால் அந்த வில்மா ருடால்ஃப் விடலை, அவருடைய தாயாரும் விட்டு விடவில்லை. இந்த மகள் சுகமாகணுங்கிறக்காக பல முயற்சிகளை செய்திருக்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் லீவு போட்டு இந்த பிள்ளைக்காக ட்ரீட்மெண்ட்டு கூட்டு போவாங்களாம். பல பயிற்சி முயற்சியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அமெரிக்காவில் பிறந்த இந்த பிள்ளைக்கு என்னென்ன உதவிகள் கிடைக்க முடியுமோ எல்லாம் செஞ்சு முயற்சி பண்ணி ஓரளவுக்கு நடக்க முடிகிற நிலைமைக்கு மாறிவிட்டார்கள் இந்த வில்மா ருடால்ஃப். அப்போ ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. 10 வயசு தாண்டின பிறகு அப்புறம் தான் லேட்டாக தான் ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போய் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட்டு பயிற்சிகள்லாம் எடுத்துகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் ஒலிம்பிக் போட்டியில் ஓட முயற்சித்தார்கள், பயிற்சித்தார்கள், ஒலிம்பிக்கில் ஓடினாங்க. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், ஒலிம்பிக் போட்டியில் ஓடணும்னா யார் ஓடுவா? அந்த நாட்டிலேயே த பெஸ்ட் அத்லெட் அப்படின்னு சொல்கிற ஆள் தான் ஒலிம்பிக்கில் ஓட அனுமதிப்பாங்க. அந்த அமெரிக்க தேசத்தின் சார்பாக 1960ஆம் வருடத்தில் ஒலிம்பிக்கில் ஓடினாங்க இந்த வில்மா ருடால்ஃப். ஓடுனது மட்டும் இல்லை, அவங்க ஓடின அத்தனை போட்டியிலும் அவங்க தான் கோல்டு மெடலிஸ்ட். 100 மீட்டர் அவங்க தான் கோல்டு, 200 மீட்டர் அதுலேயும் அவங்க தான் கோல்டு, 400 மீட்டர் அதில் 400 மீட்டர்லேயும் அவங்க தான் கோல்டு. அதில் அந்த 200 மீட்டர் ஓட்டத்தில் யாரும் செய்யாத பெரிய சாதனையாக இதுவரைக்கும் ஓடின அத்தனை பேரை விட மிக வேகமாக ஓடி பரிசை பெற்றாங்களாம். நடக்கவே முடியாத நிலைமையில் இருந்த பெண். ஸோ நம்முடைய கடந்த காலங்கள் அது எப்படியாக இருக்கட்டும், அதை நினைத்து நினைத்து சோர்ந்து போய் அதுக்குள்ள மூழ்கிவிட வேண்டாம், அதிலே முங்கிவிட வேண்டாம். தேவன் நமக்காக பெரிய எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 68:13 எடுத்து எல்லாரும் பாருங்க. நீங்கள் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகளைப் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். அடுப்பின் அடியில் இருக்கிறவங்க, அடுப்பு ஓரத்தில் இருக்கிற அந்த ஒரு கறி துணி எல்லா வீட்லையும் இருக்குதா? அந்த கறி துணி என்ன கலரில் இருக்கும்? ஆமாம், அதுக்கு அதனால தான் அது பேர் கறி துணி. அது என்னைக்கு எப்பயுமே கருப்பாக தான் இருக்கும். அதுபோல கருப்பு போல கறிக்கட்டை போல நீங்கள் இருந்தாலும் அல்லேலூயா, புறா சிறகுகள் போல, வெள்ளி போல, பசுமுன் நிறம் போல தேவன் நம்மை உருமாற்றி மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை கடந்த காலங்கள் இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் இன்றைக்கு அந்த காரியங்களை மாற்றி தேவன் நமக்காக வைத்திருக்கிற உயர்வின் மேன்மையின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவரும் வாஞ்சிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. விசுவாசிக்கணும். கரங்களை சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? இரண்டாவது, இந்த யெப்தாவுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட விசேஷமான காரியம்,
கர்த்தர் அவரை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்துக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, பயமான சூழ்நிலைகளிலே தைரியமா இருக்கிறார். எல்லாரும் பயப்படக்கூடிய சூழ்நிலை தான், ஆனா இவர் பயப்படவில்லை. அந்த நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கலாம். பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கிலேயாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வரப்போய் எப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியா இருக்க வேண்டும் என்றார்கள். ஆமென். போதும். பயமான சூழ்நிலைகளிலே தைரியமா இருக்கிறார். இவர் ஒரு துரத்தப்பட்ட நிலைமையில இருந்தாலும் அந்த நிலைமையில இருந்த மனிதன் ஒரு சிறு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அப்பப்போ ஒரு சின்ன சின்ன சண்டைகளை யுத்தங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறார். இப்போ இவர் துரத்தப்பட்ட அந்த ஊர் கீலேயாத் ஊருக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. அம்மோன் அப்படிங்கிற ஒரு குரூப் ஜனங்கள் வந்து யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த கீலேயாத் ஜனங்கள் இப்போ இவரை எப்தாவை துணைக்கு கூப்பிடுறாங்க. நீ வந்து எங்களுக்காக யுத்தம் பண்ணு, நீ வந்து எங்களுக்காக அந்த எதிராளிகளோட சண்டை போட்டு ஜெயம் எடுக்க வேண்டும், ஜெயம் எடுத்தினா எங்களுக்கு நீ தலைவனா இருக்கலாம். எல்லாரும் பயந்து போய் இந்த எதிராளியை எப்படி எதிர்க்க சந்திக்க நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த எப்தா மட்டும் பயப்படலைங்க, தைரியமா இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். ஆமா, இன்னொரு வசனம் போட்டிருக்கு, கர்த்தரை தன் புயபலமாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னொரு வசனம் இருக்கு. இந்த எப்தா இதுதாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோமே இந்த கடந்த காலம். அந்த கடந்த காலம் நமக்கு கொடுக்கிற ஒரு நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த நன்மை தான். இந்த மனிதன் கடந்து போன அந்த கடினமான பாதைகள், கடினமான அனுபவங்கள் இவனை ஒரு ஸ்ட்ராங்கான மனிதனை உருவாக்கிருச்சு. இவர் இதுவரைக்கும் எத்தனையோ எதிர்ப்புகளை, பிரச்சனைகளை, நம்பிக்கை துரோகங்களை, இழப்புகளை சந்திச்சிருக்கனால இந்த அம்மோன் புத்திரரின் கூட்டம் வருகிற ஒரு எதிராளியின் யுத்தம் இவருக்கு ஒன்றும் பெருசா தெரியல. ஏன்னா இதுவரைக்கும் எத்தனையோ பெரிய காரியத்தை பார்த்தாச்சு, எத்தனையோ துன்பத்தை அனுபவிச்சாச்சு, எத்தனையோ எதிர்மறை காரியங்களை சந்திச்சாச்சு. இது ஒன்றும் அதை விட பெருசா இருக்க போறதில்ல. பாருங்களேன், தாவீது ஒரு சிறு 16 வயது நிரம்பின சிறு வாலிபனா இருக்கும்போது அவர் கோலியாத் முன்னாடி நிற்கிறார். கோலியாத் முன்னாடி நிற்க தாவீது பயப்படவில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த இடத்துல அந்த தேசத்துக்கு ராஜாவா இருக்கிற சவுல் பயப்படுறாரு, அந்த தேசத்துக்கு படை தளபதியா இருக்கிற அப்னேர் பயப்படுறாரு, அந்த தேசத்துல பெரிய பெரிய பலசாலிகளா இருக்கிற எல்லா இராணுவ தலைவர்களும் பயப்படுறாங்க. ஆனா இந்த தாவீது பயப்படல. ஏன் பயப்படல தெரியுமா? அவன் கடந்து போன அனுபவங்கள். ஹல்லேலூயா. அவன் கடந்து போன கடினமான அனுபவங்கள். அந்த கோலியாத் முன்னாடி தைரியமா நின்றுட்டு அந்த தாவீது சொல்றான், ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது. ஆமா, அப்ப சிங்கத்துக்காக நம்ம நன்றி சொல்லணுமா, வருத்தப்படணுமா? நம்ம கடந்து வந்த சிங்கத்துக்காக எத்தனை பேர் நன்றி சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மளை துரத்தி வந்த கரடிக்காக எத்தனை பேர் நன்றி சொல்ல போறீங்க? ஏன்னா இந்த சிங்கம் தான், இந்த கரடி தான் நம்ம கோலியாத்தையும் ஜெயிக்க முடியுங்கிற தைரியத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, அவன் சொல்றான், ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, அந்த சிங்கத்தையும் கரடியும் ஜெயிக்க என் தேவன் எனக்கு துணை செய்தார். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கு உதவி செய்தார். அவருடைய உதவியை பெற்ற நான் சிங்கத்தை ஜெயிச்சேன், காட்டுக்கே ராஜாவாகிய சிங்கத்தை ஜெயிச்சேன், இன்னும் கடினமான மிருகமாகிய கரடியை ஜெயிச்சேன். இந்த கோலியாத் என்ன பெரிய ஆளா? இந்த கோலியாத்தும் அந்த சிங்கம் போல கரடி போல என் கையில் அடிபட்டு சாக போறான். ஹல்லேலூயா. தைரியம், பயமான சூழ்நிலைகளிலே தைரியம். இன்னைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது. ஆனா கர்த்தரை நம்பி நம்முடைய இருதயம் திடனா இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமா, நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கட்டும். எந்த எதிர்மறையான கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் வழியிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், ஆமா, சங்கீதக்காரன் சொல்ல, நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னோடு கூட இருப்பா இயேசு, என்னாலும் கூட இருப்பா. எந்த கடினமான சூழ்நிலை ஆனாலும் இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை விட்டு விலகாது இருக்கிறார். அந்த தைரியத்துல தான் தாவீது சொல்றாரு, சிங்கம் வந்தா என்ன, கரடி வந்தா என்ன, கோலியாத் வந்தா என்ன, எல்லாம் வரிசையில் நிப்பாட்டுங்க, எல்லாம் ஒண்ணுதான். சிங்கத்தின் கரடியும் ஜெயிக்க எனக்கு உதவி செய்த ஆண்டவர் இந்த கோலியாத்தையும் ஜெயிக்க எனக்கு உதவி செய்வார். இந்த எப்தாவுக்கும் அது போன்றது ஒரு தைரியம், அது போன்றது ஒரு நம்பிக்கை, தேவன் மேல ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. இந்த நாளில அந்த வசனங்கள்ல ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் சொல்றாரு, ஆமென், அவர்களை கர்த்தர் என் முன்னிலையிலே ஒப்பு கொடுத்தால்.
இவனை பேச்சுவார்த்தை கூப்பிட வராங்கல்ல, இவனை துரத்தி அடிச்சு அதே குடும்பத்தினர்கள் தான் பேச்சுவார்த்தை கூப்பிட வராங்க. அப்போ அவன் சொல்றான், அதெல்லாம் நீங்க கூப்பிடுறதெல்லாம் கரெக்டு, நான் வந்து உங்களுக்காக யுத்தம் பண்றேன். கர்த்தர் ஏன் மூலமா ஒரு ஜெயத்தை கொடுத்துட்டாருன்னா என்னைய உங்களுக்கு தலைவனா வைப்பீங்களா? யோசிச்சு பாருங்களேன், அது பின்னாடி நடந்துச்சுங்க. என்ன ஆச்சரியம் பாருங்களேன். நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, இந்த எப்தாவனுடைய தகப்பன் வந்து கீலேயாத், அவர் பேரில் தான் ஊரே இருக்கு. அப்படின்னா ஊருக்கே தலைவர் அல்லது ஊர் நாட்டாம அல்லது ஊர் பண்ணையாருன்னு சொல்லலாம். அப்போ அந்த ஊர் பண்ணையாருடைய பிள்ளை தான் திரும்பியும் அந்த உயர்வுக்கு என்ன செய்யணும், ஊர் தலைவனாக வரணும். ஆனால் இவனை துரத்தி அடிச்சிட்டாங்க. ஏன்னா இவன் அந்நிய பெண்ணுடைய மகன்னு துரத்தி அடிச்சிட்டாங்க. மீண்டும் இந்த யுத்தத்தில் ஜெயம் எடுத்தான். அதே ஊருக்கு நாட்டாமையோ பண்ணையாரோ நியாயாதிபதியோ என்னமோ அந்த உயர்வு கர்த்தர் வச்சார். ஹல்லேலூயா. ஆமாம், உலகம் 1000 சொல்லலாம், உலகம் 1000 பேசலாம், நீ தகுதியற்றவன்னு நம்ம சொல்லலாம், உனக்கு இது கிடையாதுன்னு சொல்லலாம், மறுக்கலாம். ஆனால் தேவன் நமக்குரிய பங்கை நிச்சயமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. நமக்காக கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் அவர் தருவார். அதை எந்த மனிதனும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் நமக்காக வச்சிருக்கிற உயர்வை எந்த மனிதனும் கெடுக்க முடியாது. பயப்படக்கூடிய சூழ்நிலைகளிலும் தைரியம், விசுவாசம் தேவன் மேல. இந்த எப்தாவுக்கு 100க்கு 100 இருந்துச்சு. நமக்கும் இந்த நாளில் போல இருப்பதாக இந்த ஆண்டவரை நம்பினால் ஒரு நாளும் ஒரு போதும் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா. சொன்னதை செய்வார், வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார். நம்முடைய ஆபத்தின் நேரத்தில், துணை உதவி தேவைப்படுற நேரத்தில் நிச்சயமாய் நமக்கு வந்து அவர் உதவி செய்வார். அமெரிக்க தேசம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பதாக வியட்நாமில் ஒரு யுத்தம் பண்ணாங்க. அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் அந்த யுத்த வீரர்களில் ஒரு வாலிபன், இந்த வாலிபன் பார்த்தீங்கன்னா கர்த்தரை நம்பாத நாத்திக கொள்கை உள்ளவன். நாத்திக கொள்கைனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கடவுள் இல்லை. ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி போட்டுருப்பாங்கள்ல, படிச்சிருப்பீங்கள, கடவுள் இல்லை. ஆமாம், அந்த ஒரு பெரியார் சிலைக்கு கீழே எழுதி போட்டிருப்பாங்க, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை. கடவுளை நம்புகிறவன் முட்டா, கடவுளை நம்புகிறவன் காட்டு மிராண்டி அப்படின்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. அந்த கொள்கையில நம்புகிற மனுஷன் தான் இந்த வாலிபனும் கூட. கடவுள் இல்லை, இந்த கொள்கையுடைய மனிதன் யுத்தத்துக்கு போயிருக்கிறான். சண்டை நடந்துகிட்டு இருக்கு, ஒரு இடத்துல பயங்கரமான துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. எதிராளிகள் பயங்கரமா துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க டீம்ல உள்ள 1-2 பேர் அடிபட்டுட்டாங்க. அந்த இடங்கள் அந்த யுத்தத்தில் அந்த வழியா போகிற போது துப்பாக்கி கொண்டு பட்டு 2 பேர் விழுந்து கிடக்குறாங்க. இவங்கெல்லாம் பக்கத்தில் ஒளிஞ்சிருக்கிறாங்க, அந்த பதுங்கு குழின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இடத்துல இவங்க ஒளிஞ்சிருக்கிறாங்க. வெளியே வந்த 2 பேர் அடிபட்டு கிடக்குறான். இப்போ இவங்களுக்குடைய கமாண்டர் சொல்றாரு இவனை பார்த்து, நீ போய் அந்த 2 பேரையும் தூக்கிட்டு வா. முதல்ல ஒருத்தனை தூக்கிட்டு வா, அப்புறம் போய் அடுத்தவனை தூக்கிட்டு வா. அங்கேயே கிடந்தா அவன் செத்து போவான், அவனுக்கு உடனடியாக மருத்துவ உதவி கொடுக்கணும், ஹெல்ப் கொடுக்கணும், அங்கே போய் தூக்கிட்டு வா. சொன்ன உடனே இவன் சரி அப்படின்னா வேகமாக வாட்சை பார்த்தானா. உடனே போகலை, வாட்சை பார்த்துருக்கான். வாட்சை பார்த்துட்டு இப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கான். அதுக்குள்ளேயும் அவர் வேற ஏதோ பார்த்துட்டு இருந்தா. அவர் திரும்ப, நீ இன்னும் போலையா, சீக்கிரம் போய் அவனை தூக்கிட்டு வா அப்படின்னு இருக்காரு. சரி சரி உடனே போகிறேன் அப்படின்னு திரும்பி வாட்சை பார்த்தானா. வாட்சை பார்த்துட்டு அப்படியே போகாமலே லேட் பண்ணியிருக்கான். கொஞ்சம் கழிச்சு அவர் பார்த்துருக்கிறார், இன்னும் போகலையா நீ, இப்போ போகலன்னா உன் மேலே நான் கீழ்ப்படியலைங்கிற நடவடிக்கை எடுக்க போகிறேன். சரி 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 இப்போ போயிடுறேன் அப்படின்னு சொன்னவன் திரும்பி வாட்சை பார்த்துட்டு வேகமாக ஓடுனானா. ஓடி போனவன் அந்த அடிபட்டு கிடந்தவங்களை காப்பாற்றினா, இன்னும் அநேகம் பேரை காப்பாற்றினா. யுத்தம் முடிஞ்சு எல்லாம் அவங்களுடைய கேம்புக்கு திரும்பி வந்துட்டாங்க. அப்போ அவருடைய நண்பரான மற்ற நண்பர்கள் கேட்டிருக்கிறாங்க, என்னப்பா கமாண்டர் உன்னைய போய் காப்பாற்றிடுவான்னு சொன்ன உடனே போகாமல் வாட்சை பார்த்தியே என்ன காரணம்னு இருக்கான். அப்போ தான் அவன் சொன்னானா, உதவி செய்ய போய் நானும் அடிவிட்டு செத்துறக்கூடாதுன்னு எனக்கு உள்ளத்தில் ஒரு பயம், அதனால தான் பார்த்தேன் வாட்சை பார்த்ததுக்கு என்ன காரணம். அதாவது நான் கடவுளை நம்பாதவன் தான், ஆனால் எங்கள் அம்மா பக்தியுள்ள விசுவாசி, அவங்க சொல்லியிருக்கிறாங்க மதியம் 3 மணிக்கு நான் உனக்காக ஜெபத்தில் நிற்பேன்ப்பா, அந்நேரத்தில் ஆண்டவனை அற்புதமாக காப்பாற்றுவேன்னு இருக்காங்க. அதனால தான் மணியை பார்த்தேன், எங்கள் அம்மா ஜெபிக்கிற நேரம் வந்துருச்சு, நான் தைரியமாக போனேன், எந்த தீமையும் என்ன அணுகவில்லை. கர்த்தர் மேலே நம்பிக்கை. பயமான சூழ்நிலைகளிலே ஒரு மனிதன் எப்படி தைரியமாக இருக்க முடியும்? கர்த்தரை சார்ந்து கொண்ட மனிதன் தைரியமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து கொண்ட மனிதனை எந்த காரியங்களும் மேற்கொள்ள முடியாது. ஆமே. இந்த எப்தாவிடத்தில் இருந்த மற்றொரு முக்கியமான காரியம் என்னன்னா, தீமைக்கு பதிலாக நன்மை, டூயிங் குட் ஃபார் ஈவில். அந்த இவனுடைய குடும்பத்தார், இவனுடைய தகப்பன் வீட்டார் எல்லாரும் இவனுக்கு தீமை செய்தாங்க, துரத்தி அடிச்சாங்க. ஆனால் இந்த எப்தா
பதிலுக்கு பதில் செய்யலைங்க. ஆமாம், ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். நீங்கள் யானையாக இருந்தாலும் பரவாயில்ல, பூனையாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு காலம் நிச்சயமாக வரும் சொல்லுவாங்கள்ல. அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இப்படி செஞ்சீங்கல்ல, அன்னைக்கு நான் என்ன செய்கிறேன், பார்த்துக்கிறேன். இந்த எப்தா அப்படி சொல்லலை. ஆரம்ப காலத்தில் அவன் சிறு வாலிபன், சிறு பையன், வீட்டாளரால் துரத்த விடப்பட்டான். ஆனால் இப்போ வளர்ந்து பெரிய மனிதன் ஆயிட்டான். அவனுக்கு ஒரு பெரிய கூட்டம், அவனை சார்ந்த ஒரு பெரிய இராணுவமே இருக்குது. இப்போ இவனை துரத்தி விட்ட குடும்பத்தார் உதவி கேட்டு வர்றாங்க. இவன் பதிலுக்கு தீமை செய்யவில்லை, தீமைக்கு பதிலாக தீமை செய்யவில்லை, தீமைக்கு பதிலாக நன்மை செய்கிறவனாக இருந்தான். இந்த நாளில் தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார் என்றால் அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் த கேரக்டர், குணாதிசயங்கள். ஆமாம், கேரக்டர்னு உடனே அவன் நல்லவன் கெட்டவன், ஒழுக்கமானவன் ஒழுக்கமில்லாதவன் அப்படி நினைச்சிடுறாங்க. அது மட்டும் கிடையாது. குணம், குணம் அப்படிங்கிறது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், மற்றவரிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம், நம்மை நேசிக்கிற இடத்துல எப்படி நடந்து கொள்கிறோம், நம்மளை விரோதிக்கிற இடத்துல நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம். இந்த கேரக்டர், குணாதிசயம். தீமை செய்த மனிதர்களுக்கு பதில் தீமை செய்ய இவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த மனுஷன், பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு ஆண்டவரே சொல்லி வச்சிருக்கிறார். ஒருத்தன் உனக்கு தீமை செஞ்சா அதுக்கு பதில் தீமையை நீ செய்யலாம். ஆனால் இந்த எப்தா தீமைக்கு பதில் தீமை செய்யல, தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்கிறார். ஆண்டவர் சொல்லிக்கிறார், தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய காரியங்கள், நம்முடைய செயல்கள் தீமைக்கும் நன்மை செய்கிறதா இருக்குமானா நிச்சயமாகவே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒவ்வொரு மனிதரையும் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பாருங்க. ஒருவேளை சில தீமை செஞ்சிருக்கலாம், பரவாயில்ல. ஆண்டவரே சொல்றார் பாருங்க, உங்களை விரோதிக்கிறாங்களா, உங்களுக்கு தீமை செய்கிறாங்களா, அவங்க நன்மை செய்யுங்க. நன்மை செய்யும்போது என்ன நடக்கு? அதுதான் உண்மையிலே சரியா பழி வாங்குற விஷயமா. அப்படி செய்யறதுனால நீ எரிகிற அக்கினி தழலை அவன் தலையில குவிப்பாயாம். நிஜத்துக்கே கொண்டு போய் அக்கினியை தலையில குவிச்சிங்கன்னா நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலாக ஒரு நன்மை செஞ்சிட்டிங்கன்னா அவனுக்கு எரியும். என்ன எரியும்? நம்ம இப்படி தீமை செஞ்சோமே, ஆனால் அந்த மனுஷன் நமக்கு நன்மை செஞ்சிட்டானே. அப்போ தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்வோம். அதுதான் தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகா சொல்றார் மத்தேயு 5:44, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மனப்படமா தெரிஞ்சிருக்க வேண்டிய காரியம் தான், சேர்ந்து சொல்லலாமா? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்களை, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? இப்போ ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களை பகைக்கிற நிந்திக்கிற யாராவது ஒருத்தர் டக்குன்னு உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வர்றாங்களோ அவங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் செய்யலாம்? இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, இன்னைக்கே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதுதான் காட்ஸ் கேரக்டர். அதுதான் நம்மளை பகைக்கிற, நம்மளை விரோதிக்கிற, நமக்கு தீமை செய்த ஒரு நபரை நினைச்சு, ஆண்டவரே இந்த மனிதனை ஆசீர்வதிங்கப்பா, இந்த மனிதனை நான் மன்னிக்கிறேன், இந்த மனிதனுக்கு தேவனுடைய இரக்கத்தை கொடுங்க, மிக விசேஷமான ரட்சிப்பை கொடுங்க. ஆமா, ஒரு மனிதனை நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போமானா நிச்சயமான ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். தீமைக்கு பதிலாக நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. மற்றொரு ஆசீர்வாதம் என்னன்னா, சமாதானத்தை விரும்பின எப்தா. இந்த மனிதன் தீமைக்கு பதில் நன்மை செய்கிறவராக இருந்தது மட்டும் இல்ல, சமாதானத்தை விரும்புகிறார். இப்ப குடும்பத்தாரோட சமாதானம் ஆயாச்சு, இவனை துரத்தி விட்ட குடும்பத்தாரோட சமாதானம் ஆயாச்சு, ஐக்கியம் ஆயாச்சு. இப்ப அந்த குடும்பத்தாருக்காக அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ண போகிறான். ஒரு சண்டை, ஒரு யுத்தம் அப்படின்னாலே பல பேர் சாவாங்க இல்லையா? ரத்தம் சிந்தாம சண்டை நடக்காது. அப்ப ஒரு யுத்தம் நடந்தா பலரும் மறிக்கிறதுக்கு ஒரு காரணமாய் போயிடும். அதனால அந்த அம்மோன் புத்திரரோட முதல்ல சமாதான பேச்சு பேசுறான். எதுக்கு நம்ம சண்டை போடணும்? உங்களுக்கு எங்களுக்கு என்ன வழக்கு இருக்குது? அந்த எந்த பிரச்சனையை சொல்லுங்க, நம்ம பேசி தீர்த்துக்கலாம். சண்டை போட வேண்டாம், ரத்தம் சிந்த வேண்டாம். ஆனா அவங்களோ சமாதானத்துக்கு ஒத்து வரல. கவனிங்களேன், இன்னைக்கு தேவ பிள்ளைகள் பலருக்கும் இதான் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. என்னன்னா, என்ன விரோதிக்கிற, எனக்கு தீமையாக செய்கிற மனிதனோட நான் எப்படி சமாதானமா போகிறது? சமாதானத்துக்கான முதல் முயற்சியை நீங்க எடுங்க. அவங்க ஒத்து வந்தா பரவாயில்ல, ஒத்து வராட்டினா அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சமாதானத்துக்கான ஒரு முயற்சியை, முதல் முயற்சியை நீங்க செய்யுங்க. அப்படி நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்முடைய நோக்கங்களை அறிந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, God knows our intentions. நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்கள், இருதயங்கள், காரியங்கள் என்னங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். சமாதானமா போக முயற்சிக்கிறார் இந்த எப்தா. ஆனா அந்த எதிரியா இருந்தவர்கள் சமாதானத்துக்கு ஒத்துக்கிடல, ஒத்து வரல. அப்புறம் சண்டைக்கு போனா பாருங்க, கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேன்மையை கொடுத்தார். அது பிறகு நியாயாதிபதியா ஏற்படுத்தினார். மாபெரும் ஆசீர்வாத இரக்கத்தை, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டார். ஆமே. இந்த எப்தாவினுடைய அவர்கிட்ட நல்ல குணங்கள்ல ஒண்ணு, தேவ பலனை சார்ந்து கொண்ட மனிதன் இந்த எப்தா. ஆமென். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எப்தா கிலேயாத்தின் மூப்பரோட கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். ஆமென். இந்த வசனத்தின் கடைசி பகுதியை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? எப்தா கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். அன்றைக்கு மிஸ்பா தான் ஆலயம் இருந்த இடம், தேவ சமூகம் இருந்த இடம். இவன் யுத்தத்துக்கு போறதுக்கு முன்பாக ஆலயத்துக்கு போய் ஆண்டுடைய சமூகத்தில் போய் தான் காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்றான். ஆண்டவரே, என்னை இதுவரை நடத்தி வந்தது நீங்க தான், என் வாழ்க்கையில் அத்தனை உயர்வுகளையும் கொடுத்தது நீங்க தான், என்னை துரத்தி அடிச்ச குடும்பத்தார் தேடி வரும்படியா செய்ததும் நீங்க தான். இப்போ ஒரு மாபெரும் யுத்தத்துக்காக நான் போக போறேன். ஆண்டவரே, நீங்க என் கூட வாங்க. பாருங்களேன், எந்த ஒரு காரியத்தையும் நாம் ஜெபித்து துவங்கும் போது நாம் தேவனை சார்ந்து கொள்கிறோம். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் தேவனை சார்ந்து கொள்றீங்க? தேவனை நீங்க சார்ந்து கொள்வதனின் அடையாளம் என்ன அப்படின்னா, அந்த எந்த ஒரு காரியமானாலும் அதை செய்யறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு நீங்க செய்வீங்க. அதனால தான் ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பின உடனே ஜெபியுங்கள்னு சொல்றதுடைய நோக்கம் என்னன்னா, அந்த நாள் முழுவதுக்கும் நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்றோம். ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும், நீங்க தான் எங்களுக்கு நன்மை செய்யணும், நீங்க தான் இந்த நாள் முழுவதும் என்னை ஆசீர்வதிக்கணும், நீங்க தான் இந்த நாள் முழுவதும் என்னை நன்மையாய் நடத்த வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவரை உதவி தேவைன்னு நினைக்கிறீங்க? அப்படியானா ஜெபம் பண்ணுங்க. நீங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது எந்த காரியத்துக்காக நீங்க போனாலும் ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பைக்கில் போறேன், நான் ஒருவேளை தெளிந்த புத்தியா போனாலும் எதுக்கு வர்றவன் தெளிவா வரானா அல்லது தெளிவு இழந்து வர்றானான்னு யாருக்கு தெரியும்? அவன் என்ன தண்ணியை குடிச்சிட்டு வரானா வேற என்னத்தையும் குடிச்சிட்டு வரானான்னு யாருக்கு தெரியும்? அவன் பிரேக்கு பிடிக்கிற வண்டியில் வர்றானா பிரேக்கே இல்லாத வண்டியில் வர்றானான்னு யாருக்கு தெரியும்? அங்கே 40 கிலோமீட்டர் வேகத்தில் போக வேண்டிய ரோட்டில் அவன் 100 கிலோமீட்டரில் வந்துக்கிட்டு இருந்தா யார் அவனை கட்டுப்படுத்த முடியும்? சொன்னாலும் கேட்காம நீ யார் எனக்கு சொல்றதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், நான் வெளியே போகிறேன், ஆண்டவரே நீங்க என்னை காக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் விபத்துகளை குறித்து தானே எவ்வளோ செய்திகள் வருது. போன வாரத்தில் கூட ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. ஒருத்தர் வேகமாக போய் அந்த ஒரு பாலத்தில் போயிருக்கிறான், போய் இடிச்சு தலை போய் ஒரு போஸ்ட்டில் மோதி ஆள் ஸ்பாட்டில் அவுட்டு. ஒவ்வொரு நாளும் பேப்பரை திறந்தீங்கன்னா விபத்தின் மரணத்தின் செய்தி இல்லாமல் நியூஸ் பேப்பரே இல்லை. டிவி நியூஸை பார்த்தாலும் அந்த மரணத்தின் செய்தி இல்லாத நியூஸே இல்லை. அத்தனை நடந்தாலும் ஜனங்கள் இன்னும் கவனக்குறைவாகவும் வேகமாகவும் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. கர்த்தர் தான் நம்மை காக்கணும். ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு நேரமும் என்ன செய்யுங்க, ஜெபித்து நீங்கள் பயணத்தை துவங்குங்க. கர்த்தர் துணை செய்வா. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவனை சார்ந்து கொள்வோமானா ஆண்டவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அற்புதமாய் அதிசயமாய் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. என் தேவைகளை நீர் பார்த்து கொள்வி, அழைத்தவன் நீரல்லவோ, கலங்கிட மாட்டே குழம்பிட மாட்டே, கவலைகள் தேவையில்லை. தேவனை சார்ந்து கொள்வோம், அவன் தேவ பலனை சார்ந்து கொள்வோம். இந்த எப்தா அப்படிதான் சார்ந்து கொள்வான். இவர் பெரிய பராக்கிரமசாலி தான், யுத்த வீரன் தான், இதுவரைக்கும் எத்தனையோ யுத்தத்தை செய்த மனிதன் தான். ஆனாலும் ஒவ்வொரு யுத்தமும் ஆண்டோடைய உதவி தேவை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு யுத்தத்திலும் தேவ பலன் தேவை, ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய இரக்கம் தேவை. எத்தனை பேர் அப்படி உணர்றீங்க? ஆமா, நம்ம எவ்வளவு அனுபவசாலியா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நமக்கு சேலஞ்சிங்கான புதிய நாள் தான். ஒவ்வொரு நாளும் நமக்கு பெரிய காரியம்தான். ஆமா, நீங்க எத்தனை வருடம் பிள்ளையை வளர்த்த அனுபவமா இருந்தாலும் இன்னைக்கு உங்க பிள்ளையை வளர்க்கறது சேலஞ்சு தான். ஆமே, அந்த பிள்ளைகளை நடத்துவது அது கடினமான காரியம்தான். அதுக்கு தேவனுடைய பலன் உதவி தேவை. ஆமே, நான் நிறைவாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த எப்தா அவர் செய்த மற்றொரு விசேஷமான ஒரு காரியம் என்னன்னா, பொருத்தனை செய்து ஜெபிக்கிறார். அங்க தேவனுடைய சமூகத்தில் ஜெபிச்சாருன்னு பார்த்தோம். ஒரு பொருத்தனை அவர் எடுக்கிறார். என்ன பொருத்தனை? நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தில்
30-31 வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 11:30. அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தா, நான் அம்மோன் புத்திரர் இடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். பொருத்தனை செய்து என்னை நோக்கி கூப்பிடுன்னு ஆண்டவர் சொல்லிக்கிறாருங்க. இந்த பொருத்தனை செய்து ஜெபிக்கிறது இருக்கு பாருங்க, அது வழக்கமான ஜெபத்தை விட ஒரு விசேஷமான ஜெபம், வழக்கமான விண்ணப்பத்தை விட ஒரு விசேஷமான ஒரு விண்ணப்பம். இந்த மனிதன் ஒரு பொருத்தனை செய்து ஜெபிக்கிறான். ஏன் அப்படின்னா அது அவ்வளவு கடினமான காரியம், ஒரு வாழ்வா சாவா போராட்டம் தான் இந்த மனிதனுக்கு. யுத்தத்துக்கு போற அவன் சொல்றான் பாருங்க, நான் சமாதானத்தோட திரும்பி வரும்போது, ஏன்னா இவன் சமாதானமா திரும்பி வருவானா சடலமா திரும்பி வருவானான்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா யுத்தத்தில் என்னமும் நடக்கலாம், எப்பயும் நடக்கலாம். அப்ப ஒரு பயம் உன் மனசுக்குள்ள இருக்குது. ஆண்டவர் ஒரு ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் ஒரு பொருத்தனை எடுக்கிறேன்ப்பா, கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தில் ஜெயத்தை கொடுப்பார் என்றா நான் அதை தேவனுக்கு இப்படியாக ஒரு பொருத்தனையை செலுத்த போறேன். பொருத்தனை அப்படிங்கிறது தேவனுக்காக நான் இந்த ஒரு காரியத்தை செய்ய போறேன், தேவனுக்காக நான் இந்த ஒரு காரியத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு பேர் தான் பொருத்தனை. பைபிள்ல அன்னாள் என்ற சகோதரி குறித்து வாசிக்கிறோம். பிள்ளை இல்லாத இருந்த அந்த சகோதரி ஒரு பொருத்தனை செய்தாங்க. என்ன பொருத்தனை செய்ய, ஆண்டவரே எனக்கு ஊருக்குள்ள நிந்தை அவமானமா இருக்கு, மலடி என்று என்னை எல்லாரும் கேவலமா பேசுறாங்க, இந்த நிந்தை மாறுவதற்காக எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க. அந்த பிள்ளைனா எத்தனை வருஷம் ஆசைப்பட்டு ஒரு பிள்ளையை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பிள்ளை கிடைச்சா எவ்வளவு வச்சு கொஞ்சி வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த சகோதரி சொல்றாங்க, என் ஆசையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் போதும், அந்த பிள்ளையை நான் உமக்காக கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்களேன், டியரஸ்ட் டு their heart. அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை எவ்வளவு ஆசையா இருக்கும். அவங்க சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கிற அந்த காரியத்தை நான் உமக்காக கொடுத்துட்றேன். இன்னைக்கு அதுதான் பொருத்தனை, இதுதான் பொருத்தனை. நமக்கு ரொம்ப விருப்பமாய், நம்முடைய இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு காரியம், அந்த காரியத்தை நாம் கர்த்தருக்கு கொடுக்கும்போது தேவன் அந்த பொருத்தனையை, அந்த காணிக்கையை விசேஷமானதாக பார்க்குறாரு. அப்படித்தான் பாருங்க, ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் ஒரு நாள் வந்து கேட்குறாரு, உன் பிள்ளை நீ என்ன எனக்காக பலி செலுத்து. என்னையா இது அநியாயமாக இருக்குது, கொடுக்குற மாதிரி ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு இப்போ பலி செலுத்துன்னு சொல்கிறீங்களே, எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த ஆபிரகாம் ஆண்டவர் கேட்டதுக்கு மறுப்பே சொல்லலைங்க. அந்த பிள்ளை அவனுக்கு ரொம்ப உள்ளத்துக்கு விருப்பமாய், மனசுக்கு நெருக்கமாய் இருந்த பிள்ளை. இந்த ஒரு பிள்ளைக்காக, ஈசாக்குங்கிற ஒரு பிள்ளைக்காக அவனுக்கு மற்ற மனைவிகளிடத்தில் பிறந்த எல்லா பிள்ளையும் அனுப்பி விட்டான். இஸ்மவேலை அனுப்பியாச்சு, கேத்தூராளின் பிள்ளைகள் அது நிறைய பேர் இருந்திருக்காங்க, எல்லாரையும் அனுப்பிட்டாரு. இப்போ ஆபிரகாம் வீட்டில் பிள்ளைன்னு சொல்றதுக்கு ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், ஈசாக்கு. அவனையும் பலி செலுத்துன்னு ஆண்டவர் கேட்குறார். எப்படிங்க கொடுக்க மனசு வரும்? ஆனால் பொருத்தனை அப்படிங்கிறது நமக்கு விருப்பமாக இருக்கிற, நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கிற, அவசியமாக இருக்கிற ஒரு காரியத்தை, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் உமக்காக கொடுக்க தீர்மானிக்கிறேன், என் ஜெபத்தை கேளும்னு கேட்கும்போது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 50ஆம் சங்கீதத்தில் 14-15 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னத மாணவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, இப்போ எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த 15ஆம் வசனத்தை எல்லாரும் சொல்லுவோம், ஜெபிப்போம், உரிமை பாராட்டுவோம். ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் உண்மைதாங்க. அந்த 14ஆம் வசனத்தையும் சேர்த்து படிங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு ஸ்தோத்திர செலுத்து, உன்னதமானவருக்கு ஒரு பொருத்தனையை செலுத்து. ஹல்லேலூயா. என்னங்க பொருத்தனை செலுத்தலாம்? என்ன பொருத்தனை செலுத்தலாம்? உங்க வாழ்க்கையில என்ன காரியம் தேவையாக, குறைவாக அல்லது விண்ணப்பமா இருக்குதோ அதுக்கேற்ற ஒரு பொருத்தனையை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அல்லது அதுதான் இன்னொன்று சொன்னேன்ல, நமக்கு எது மிகவும் விருப்பமா தேவையா இருக்கோ அந்த காரியத்தை ஆண்டவரே நான் உமக்காக கொடுக்க விரும்புகிறேன், தேவனுக்காக நான் இழக்க விரும்புகிறேன்னு ஒரு பொருத்தனை செய்வோம்னா கர்த்தர் மகிமையாக இறங்கி வருவார். ஏன்னா ஆண்டவர் பார்க்கிறார், அவனுக்கு மிகவும் பிரியமா இருக்கிறத எனக்கு கொடுத்துட்டானே, எனக்கு கொடுத்துட்டானே, நான் எப்படி அந்த என்னுடைய பிள்ளையினுடைய விண்ணப்பத்தை நான் கேட்காம இருப்பேன், அந்த பிள்ளையினுடைய ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்காம இருப்பேன்னு ஆண்டவர் இறங்கி வந்து விடுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, சின்ன சின்ன காரியமானாலும் சிறவரில் பொருத்தனை செய்யுங்க, பெரிய காரியமானாலும் பொருத்தனை செய்யுங்க. பாருங்களேன், அந்த அன்னாள் தான் பிள்ளைய கர்த்தருக்காக கொடுத்தது போல உங்க பிள்ளைய கர்த்தருக்காக கொடுக்க பொருத்தனை பண்ணுங்க. ஆமா,
இந்த நாட்களிலே கிறிஸ்தவம் இவ்வளவு வளர்ந்துச்சுன்னா அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? எத்தனையோ தகப்பன்மார் தாய்மார் தாம் பிள்ளைகளை ஊழியத்துக்காக அர்ப்பணிச்சாங்க. அதிலும் முதல் பிள்ளைய தலை பிள்ளைய ஊழியத்துக்காக கொடுத்தாங்க. எப்பயுமே முதல் பிள்ளை எல்லா பெற்றோருக்கும் ரொம்ப விசேஷமா இருக்கும். அந்த பிள்ளைய ரொம்ப ஆசாசியா வளர்ப்பாங்க. அந்த பிள்ளைக்கு எல்லாமே விசேஷமா செய்வாங்க. ஆனா அந்த முதல் பிள்ளைய கத்தருக்குன்னு கொடுத்து பாருங்க, கத்தர் ஆசீர்வதிப்பா. அந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பா, குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமா, அந்த எந்த காரியம் விசேஷமானதா இருக்குதோ, என்ன காரியம் ஆண்டவருக்கு நமக்கு முக்கியமா இருக்குதோ அதை கத்தருக்கென கொடுங்க. ஆமா, உனக்கு பொருளாதாரத்தை நீங்க குறைபட்டிருக்கீங்களா? கத்தருக்கு கொடுப்பேன் என்று தீர்மானம் பண்ணி பாருங்க. தசம பாகம் கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்து பாருங்க. நிச்சயமா கத்த அதனுடைய விளைவை நீங்கள் காண கத்த கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு வியாதி நிமித்தமாய் ஹாஸ்பிட்டலுக்கு அள்ளி கொடுக்குறவங்க ஏராளம். இன்னும் பல பல நஷ்டமான காரியங்களுக்கு பணத்தை செலவழிக்கிறவங்க இறக்கிறவங்க ஏராளம். விசுவாசிகள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா கத்தருக்கு கொடுக்க மனம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ தசம்பாகத்தை கொடுத்துப்பா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இடம் கொள்ளாம போக மட்டும் ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன், எவ்வளவோ காரியத்தை சொல்றாரு. ஆனாலும் அதை நம்பி விசுவாசிக்க மனது வரல. பொருத்தனை செய்து பாருங்க. ஆண்டவரே, நான் தசமபாகம் கொடுத்து பார்ப்பேன், என்னை குறைவில்லாம நடத்துங்க. நிச்சயமா கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நான் என்ன மாதத்தின் துவக்கத்தில் 1ஆம் தேதி ஆனால் எழுதி எனக்கு என்னைக்கு சம்பளம் கிடைக்கும் அன்னைக்கே நான் தசம பாகத்தை எடுத்து கர்த்தருக்காக வச்சுட்டு நான் மற்ற காரியத்தை செலவழிப்பேன். செய்து பாருங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறாரோ இல்லையோ என்று சோதித்து பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு விருப்பமாய் நெருக்கமாய் உள்ளத்துக்கு ரொம்ப பிரியமாய் இருக்கிற காரியம். ஒரு விசுவாசி இப்படியா சொன்னார். அவருக்கு ஒரு வியாதியின் பயங்கரமான நேரத்தில் அவர் ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, சில பழக்க வழக்கங்கள் எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது, அதை எனக்கு விட மனசு இல்லாமல் இருக்குது. இந்த நாளில் நான் அதை விடுறேன், எனக்கு வியாதியிலிருந்து சுகத்தை தாருங்க. கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரு. நமக்கு நெருக்கமாக இருக்கிற, நமக்கு விருப்பமாக இருக்கிற, நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கிற, பைபிளில் பாருங்க, 5 அப்பம் 2 மீனை வச்சிருந்த அந்த சிறு பையன் அங்கே ஆண்டவர் கேட்குறாருன்னு உடனே கொடுக்குறான். அது அவனுக்கு ரொம்ப விருப்பமானது. பொதுவாக சின்ன பிள்ளைங்கள்ட்ட இருந்து சாப்பாடை வாங்க முடியாது. ஆமாவா இல்லையா? சின்ன பிள்ளைங்களாம் ஆமாம், நம்ம தான் பிஸ்கட் வாங்கி கொடுத்துருப்போம், நம்ம தான் சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்போம், கொஞ்சோண்டு கொடுறான்னு கேட்டால் தரமாட்டாங்க. ஆனால் அப்படி தனக்கு விருப்பமாக இருக்கிற அந்த 5 அப்பம் 2 மீனை ஆண்டவர் கொடுத்தான் பாருங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எவ்வளவு ஆசீர்வதிச்சார்? 5000 பேரும் சாப்பிட்டு மீதம் எடுக்கத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதிச்சார். நமக்கு நெருக்கமாய், நம்முடைய உள்ளத்துக்கு விருப்பமாய், நமக்கு க்ளோஸ் டு தேர் ஹார்ட் அப்படின்னு இருக்கிற காரியத்தை கர்த்தருக்கு பொருத்தனையாக கொடுக்க தீர்மானிங்க. அதனுடைய விளைவு எப்தாவை போல மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். ஹல்லேலூயா. இந்த எப்தா பொருத்தனை பண்ணிட்டாரு. ஆனால் அப்புறம் தான் யோசித்து பார்த்தா, நடந்த சம்பவத்தை பார்த்தா, யுத்தத்துக்கு போனார், ஜெயிச்சாரு, திரும்பி வந்தார். திரும்பி வரும்போது பார்த்தா அப்பா யுத்தத்திலிருந்து வர்றாருங்கிற சந்தோஷத்தில் அவருக்கு ஒரே மகள், வேற பையனும் இல்லை பொண்ணும் இல்லை, ஒரே மகள். அந்த ஒரே மகள் கிண்ணரை வாசித்து கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு அப்பா வரவேற்கும்படியா வாசலில் வந்து நிற்கிறா. அதை பார்த்த உடனே ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் மகள் வந்திருக்கிறான்னு இவருக்குள்ள மறுபக்கம் வருத்தமாக போச்சு. என்ன வருத்தம்? நான் ஆண்டவருக்கு பொருத்தனை செய்தேனே, என் வீட்டு வாசல்லேருந்து எது முதலாவது எதிர்ப்படுதோ அதை நான் கர்த்தருக்கு பலியாக கொடுத்துருவேன், பொருத்தனை பண்ணேனே என்று சொல்லி ஒரு நிமிஷம் மனம் கலங்குகிறார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய தான் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தருக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். பொருத்தனை செலுத்தி என்னை நோக்கி கூப்பிடுன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்படி பொருத்தனை செலுத்தி ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாகவே அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், பொருத்தனை செய்யும்போது அதை நம்ம செய்ய முடியுமாங்கிறத யோசித்து நம்ம செய்யக்கூடிய காரியத்தை பொருத்தனையாக சொல்லுங்க. பொருத்தனையாக தேவ சமூகத்தில் ஏறிடுங்க. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. நீங்க சொல்றத கர்த்தர் கேட்கிறா, கர்த்தர் கவனிக்கிறா, கர்த்தர் கணக்கு வைக்கிறா. ஆமே, நம்ம அதை நிறைவேற்றும் போது கர்த்தர் மகிமையான அற்புத கிரியைகளை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. பாருங்களேன், எல்லாரை போலவும் நம்மளும் வாழ்ந்து எல்லாரை போலையும் நம்மளும் ஜீவிச்சுக்கிட்டு இருந்தா எல்லாருக்கும் கிடைக்கிற ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும். நான் சொல்ல சரியா இல்லையா? ஆமா, மற்றவர்களை விட விசேஷமாய் நம்ம செய்கிறது என்ன? மற்றவர்களை பார்க்கிலும் ஊர்ல எல்லாரும் விசுவாசிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களெல்லாம் பார்க்கிலும் விசேஷமாய் என்று ஒரு காரியத்தை
நீங்கள் செஞ்சு பாருங்க, அதனுடைய விளைவு மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், சமீபத்தில் என்னுடைய மகள் ஒரு நாள் வந்து கேட்டாங்க, எப்பா நம்ம எதுக்கு நகை போடாமல் இருக்கிறோம்? ஸ்கூலில் எல்லாரும் கேட்குறாங்க, நானும் போட்டிருந்தா நல்லா இருக்கும்ல, நம்ம ஆணுடைய பிள்ளைங்கடா நகை போடலை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ சொல்கிறா, ஆமாம் எங்கள் கிளாஸ்லேயும் தான் கிறிஸ்தவ பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களாம் நகை போட்டிருக்காங்கல்ல, பிறைய நம்ம போடாமல் இருக்கணும். இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய காரியங்களை விசேஷங்களை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ நான் சொன்னேன், நம்முடைய குடும்பத்தில் ஒரு பொருத்தனை, ஒரு பிரதிஷ்டை என்ன அப்படின்னா, ஆண்டவரே நாங்கள் உங்களை மகிமைப்படுத்தும்படியா இந்த நகைகளை, பொன் ஆபரணங்களை அல்லது வெள்ளியில் வேறு எந்த ஆபரணங்களோ அல்லது கவரிங்கில் கூட எந்த ஆபரணங்களையும் நாங்கள் அணிய போகிறதில்லை. அதை ஒரு பொருத்தனையாக, ஒரு தீர்மானமாக, ஒரு பிரதிஷ்டையாக நம்ம குடும்பத்தில் எடுத்துருக்கோண்டா, அதனால தான் உனக்கு போடலை. அப்படியா? அப்படி இருந்தால் அதனால் என்ன? அதுதான் சொன்னேன், எதெல்லாம் நம்ம தேவனுக்காக பொருத்தனைன்னு எடுக்கிறோமோ கர்த்தர் அதை பார்க்குறார், அதற்காக விசேஷமாய் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. விசேஷமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லார போலையும் நம்மளும் இருந்தோம்னா எல்லாருக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குங்க. மற்றவர்களை விட நீங்கள் எதில் விசேஷமாக இருக்கிறீங்க? மற்றவர்களை பார்க்கிலும் நீங்கள் எதில் ஒருபடி முன்னேற்றமாக இருக்கிறீங்க? ஆவிக்குரிய காரியத்தில், தேவனை தேடுகிறதில்ல, தேவனுக்காக செயல்படுகிறதில்ல, நீங்கள் உங்களை எதில் விசேஷப்படுத்தி கொள்கிறீங்களோ கர்த்தர் அந்தபடியாக விசேஷமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நான் சொன்னேன், நம்ம கர்த்தருக்காக இதை பொருத்தனையாக செஞ்சுருக்கிறோம். ஆமாம், நான் பேசும்போது சிலருக்கு கர்த்தர் பேசிக்கிட்டு இருந்தா, நீங்களும் உலகத்தில் உணர்த்தலோட தீர்மானத்தை எடுங்க, நான் தேவனுக்காக. ஆமென். இதை நம்ம செய்யும்போது ஊரில் 4 பேர் கேலி பேசலாம், கிண்டல் பேசலாம், நம்மளை ஏளனமாக பார்க்கலாம், ஏதோ இல்லாததுனால இவங்க போடலை அப்படின்னு பேசலாம். என்ன வேணாலும் பேசுப்பா, எனக்கு வர்ற ஆசீர்வாதத்தை நீ தந்துட முடியாது, அல்லது நீ என்னை பெருமையாக பேசுகிறனால எனக்கு எதுவும் வந்துடவும் போகிறதில்ல. மனிதர்கள் என்னை பெருமையாக பேசுகிறனாலையோ குறைவாக பேசுகிறனாலையோ என் வாழ்க்கையில் எதுவும் ஆகிட போகிறதில்ல. அவர் பார்க்கணும், அவர் எனக்காக வானத்தை திறக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் எனக்காக தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினார்னா சகலமும் எனக்கு கிடைக்கும். ஒரு பொருத்தனை எங்களுடைய குடும்பத்தில், அப்படி ஒரு பொருத்தனை உங்களுக்கும் கர்த்தர் உள்ளத்தில் பேசினார்னா அப்படி ஒரு பொருத்தனை நீங்கள் எடுத்து பாருங்க. அதனாலே ஒரு மேன்மை, ஒரு விசேஷம் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பொருத்தனை செலுத்தி நோக்கி கூப்பிடுன்னு வசனத்தை சொல்லியிருக்கிற மாதிரி இந்த எப்தா ஒரு பொருத்தனை செய்தா அதனுடைய விளைவு கர்த்தர் அவரை மாபெரும் வெற்றியை கொடுத்து நியாயாதிபதிகளில் ஒருத்தனாக கர்த்தர் அவரை உயர்த்தி ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. இந்த எப்தா அவர் முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் நியாயாதிபதியாக இருக்கிறார். சில காலங்கள் ஒரு வீட்டிலேயே, ஒரு ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்னு துரத்தி அடிக்கப்பட்ட மனுஷன், தனிமையாய் துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு மனிதன், ஆனால் இன்றைக்கு தேசத்துக்கே அதிபதியாக, நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதியாக மாறினார் என்றால் அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அவருடைய பொருத்தனையின் ஜெபம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் பொருத்தனை செய்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போறீங்க? இந்த எப்தாவை போல ஆமென், உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் கடினமாய் மாற்ற முடியாதா, தீமையாக இருக்கிறதா, பொருத்தனை செய்யுங்க. இன்னொரு என்ன பொருத்தனை செய்யலாம்? ஆண்டவரே என் நேரங்களை நான் உமக்காக கொடுப்பேன்னு நீங்கள் பொருத்தனை செய்யலாம். எப்படிங்க உங்கள் நேரங்களை நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்கறது? இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பாவத்தினாலும் சாபத்தினாலும் மரித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளமான பேர். யாருக்காகிலும் ஒருத்தருக்காகிலும் தினம் தினம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவேன். ஒரு சின்ன ஊழியம், ஒரு சண்டே ஸ்கூல் எடுக்கிற ஊழியம், அல்லது ஒரு கேர்சலில் ஒரு உதவிக்காரராக இருக்கிற ஊழியம். சில நினைக்கலாம், எனக்கு பைபிள் ரொம்ப தெரியாது, என்னால் கேர்சல் நடத்த முடியாது. பரவாயில்லைங்க, ஒரு கேர்சல் நடத்துகிறவரோட ஒரு கூட நீங்கள் என்ன செய்யுங்க, போங்க, அங்கே கூட இருந்து அந்த கேர்சலில் கலந்து கொள்ளுங்க, அவருக்கு உதவியாக இருங்க. அப்படியாக தேவ ராஜ்யத்தின் பணியில் உங்கள் நேரத்தை கொடுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் கொடுக்கலாம்? ஆமாம், பலர் அது மாதிரி செய்து கொண்டிருக்கிறாங்க. இதுவரை செய்யாதவர்கள் இருந்தால் நீங்கள் செய்யுங்க. நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தை நிறைவு செய்து போகும்போது ஆண்டவரிடத்தில் நம்ம என்னதை கொண்டு போக போகிறோம்? நம்ம தேவனுக்காக செலவழித்த நேரங்கள், தேவனுக்காக பட்ட பிரயாசங்கள், அவைகள் தான் நம்மளோட கூட பரலோகத்தில் வரப்போகுது. ஹல்லேலூயா. ஸோ அந்த எண்ணத்தோடு கூட ஒரு பொருத்தனை, ஆண்டவரே நான் என் நேரத்தில் ஒரு 2 மணி நேரத்தை உமக்காக கொடுக்க போகிறேன். வாரத்தில் ஒரு 2 மணி நேரம் அது ஒரு ஊழியம் செய்ய, 4 பேருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க என் நேரத்தை உமக்காக கொடுக்குறேன். என்னை ஆசீர்வதியும் கேட்டு பாருங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா.
இந்த நாளிலே சாதாரண மனிதனாக எப்தா எப்படி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டா, எப்படி அவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு மேன்மைகள் வந்துச்சு. முதல் காரியத்தை பார்த்தோம், கடந்த காலத்தை விட்டு வெளியே வாருங்க. கடந்த காலத்தின் கடினமான வேதனையின் அனுபவங்களை விட்டு வெளியே வாருங்க. ரெண்டாவது பார்த்தோம், பயமான சூழ்நிலைகளிலே தைரியமாக இருங்க. தீமைக்கும் நன்மை செய்யுங்க, சமாதானத்தை விரும்புங்க. நிறைவாக பார்த்தோம், பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றுங்க.